இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த கேஸ் இந்தியாவையே உலுக்கிய லக்னோ ப்ளூ ட்ரம் மர்டர் கேஸ். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. மழையில நனைஞ்ச ஒரு இருட்டான இரவு, ரொம்ப அமைதியான ஒரு தெரு. திடீர்னு அங்க கேட்கிற போலீஸ் சைரன் சத்தம். வெளியே இருந்து பார்த்தா எந்த சந்தேகமும் வராத ஒரு சாதாரண வீடு. ஒரு நீல நிற ட்ரம். போலீஸ் அதிகாரிகளே பல நாட்கள் மறக்க முடியாத ஒரு கொடூரமான ரகசியத்தை மறைச்சு வச்சிருந்தது. 2026ல நடந்த இந்த சம்பவம் சாதாரண கொலை கிடையாது. மனித மனசுக்குள்ள இருக்கிற இருண்ட பக்கங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த ஒரு த்ரில்லிங்கான கேஸ். நம்ம எல்லோருக்குமே வரக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, எப்படி இவ்வளவு அமைதியான ஒரு குடும்ப வீடு இந்தியாவோட மிக அதிர்ச்சிகரமான உண்மை சம்பவத்தோட களமா மாறுச்சு? பொதுவாவே ஒரு குற்றம் நடக்கிற இடம்னா நமக்கு ஒரு பிம்பம் இருக்கும் இல்லையா? ஆனா இது யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத ஒரு மிடில் கிளாஸ் வீடு. உள்ள என்ன நடக்குதுங்கிறத அந்த மூடிய கதவுகள் ரொம்ப நேர்த்தியா மறைச்சு வச்சிருந்தது. அந்த அமைதிக்கு பின்னால் இருந்த இருண்ட யதார்த்தம் தான் இந்த வழக்கோட முதல் மர்மமே. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொன்ன ஒரு விஷயத்த கவனிங்க. வெளியே இருந்து பார்க்க இந்த குடும்பம் ரொம்ப சாதாரணமாகத்தான் இருந்தது. சரி, இப்ப விஷயத்துக்குள்ள ஆழமா போவோம். ஆரம்பத்துல அந்த வீட்ல இருந்து ஒரு மோசமான துர்நாற்றம் வீச தொடங்குனப்போ பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க அதை பெருசா எடுத்துக்கல. ஏதோ கெட்டுப்போன சாப்பாடா இருக்கும், இல்ல ட்ரைனேஜ் பிரச்சனையா இருக்கும்னு தான் நினைச்சாங்க. எல்லாமே ரொம்ப சாதாரணமா தெரிஞ்சதால அந்த நாற்றத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கொடூரம் இருக்குன்னு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. துர்நாற்றம் தாங்க முடியாம போலீஸுக்கு தகவல் போகுது. போலீஸ் அங்க வந்ததும் அவங்க கவனிச்ச 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, கதவுல எந்த உடைப்பு தடையும் இல்ல. அதாவது வெளியாட்கள் யாரும் வலுக்கட்டாயமா உள்ள வரல. 2, உள்ள நுழைஞ்ச சில செகண்ட்ஸ்லயே அதிகாரிகள் முகத்தை மூடிக்க வேண்டிய அளவுக்கு ஒரு பயங்கரமான துர்நாற்றம். 3, வீட்டின் ஒரு இருண்ட மூலையில எந்த சலனமும் இல்லாம வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய சீல் செய்யப்பட்ட நீல நிற பிளாஸ்டிக் ட்ரம். அந்த நாற்றம் அந்த ட்ரம்முக்குள்ள இருந்து தான் வந்தது. அதிகாரிகள் ரொம்ப மெதுவா அந்த ட்ரம்மை திறந்த போது அவங்க பார்த்த காட்சி அந்த வீட்டின் அமைதியான தோற்றத்தை அப்படியே சுக்குநூறா உடைச்சுது. உள்ள மனித உடல் பாகங்கள். பல கொடூரமான வழக்குகளை பார்த்த அனுபவம் வாய்ந்த போலீஸ் அதிகாரிகள் கூட அந்த காட்சியை பார்த்து சில நிமிஷம் உறைந்து போய் பேச முடியாம நின்னுட்டாங்கன்னு தான் சொல்லணும். விசாரணை வலயத்துக்குள்ள ரொம்ப முக்கியமா வந்தவர் அந்த வீட்ல வாழ்ந்து வந்த 21 வயசு இளைஞன். வெளியே பார்க்க ரொம்பவும் அமைதியானவனா இருந்தான். ஆனா விசாரணை நேரம் ஆக ஆக அவனோட அந்த அமைதியான முகமூடி கழன்று விழ ஆரம்பிச்சுது. அவன் சொன்ன பதில்கள்ல நிறைய முரண்பாடுகள். ஒரு கட்டத்துல பதற்றத்தோட உச்சியில சம்பந்தமே இல்லாத தகவல்கள் அவன் சொல்ல தொடங்குனதும் போலீசாருக்கு சந்தேகம் முழுமையா வலுத்துடுச்சு. போலீசார் எப்படி அவனோட பொய்களை உடைச்சாங்கன்னு தெரியுமா? முழுக்க முழுக்க டிஜிட்டல் தடயங்கள் மூலமா தான். மொபைல் கால் ஹிஸ்டரி, அவனோட இன்டர்நெட் சர்ச் ரெக்கார்ட்ஸ், ரத்த கரைகள் அழிக்க அவன் வாங்கிய கெமிக்கல்கள், அப்புறம் அக்கம் பக்கத்துல இந்த சிசிடிவி காட்சிகள்னு ஒவ்வொன்னா திரட்டி அவன் தப்பிக்கவே முடியாதபடி ஒரு ஸ்ட்ராங்கான ஆதார வலைய பின்னினாண்ட. இது தடயவியல் அறிவியலோட சக்தியே ரொம்ப தெளிவா காட்டுது. அந்த இளைஞன் வீட்டை எவ்வளவுதான் சுத்தப்படுத்தி தடயங்களை அழிக்க போராடி இருந்தாலும் தடயவியல் நிபுணர்கள் கெமிக்கல் டெஸ்டிங் மூலமா கண்ணுக்கு தெரியாத மிகச்சிறிய இரத்த துளிகளை, அதாவது மைக்ரோஸ்கோபிக் பிளட் ட்ரேசஸை ரொம்ப துல்லியமா கண்டுபிடிச்சாங்க. இந்த சயின்டிபிக் ஆதாரம் தான் அவன் சொல்லிக்கிட்டு இருந்த அத்தனை பொய்களையும் சுக்குநூறாக்கிடுச்சு. இந்த டைம்லைன் சம்பவத்தை அப்படியே நம்ம கண்முன் நிறுத்துது. சம்பவத்துக்கு சில நிமிஷங்களுக்கு முன் அப்பா கூட மிக கடுமையான வாக்குவாதம் நடத்துது. சம்பவம் ஒரு கட்டத்துல தன் முழு கட்டுப்பாட்டையும் அவன் இழக்கிறான். சம்பவத்துக்கு சில மணி நேரங்களுக்கு பிறகு என்ன செஞ்சோன்னு உணர்ந்து பதற்றமடைந்து ரொம்பவே முதிர்ச்சியற்ற முறையில தடயங்கள் அளிக்க முயற்சி பண்றான். சில நாட்களுக்கு பிறகு அந்த மோசமான துர்நாற்றம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள உஷார்படுத்துது. ரொம்பவே மனசு உழுக்கிற விஷயம் என்னன்னா, நீட் தேர்வு அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய பாரம், அப்புறம் எதிர்காலம் பத்தி குடும்பத்தினர் அவங்கிட்ட வச்சிருந்த தொடர்ச்சியான எதிர்பார்ப்புகள். இந்த ஸ்ட்ரெஸ் தான் அந்த வீட்டுக்குள்ள அடிக்கடி கடுமையான சண்டைகளை உருவாக்கியிருக்கு. ஒரு மாணவன் மேல வைக்கப்படுற கல்வி மற்றும் எதிர்கால கனவுகளோட சுமை எப்படி ஒரு உயிரை பறிக்கிற அளவுக்கு வன்முறையா மாறுச்சு அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற மிக இருண்ட யதார்த்தம். ஒரு நிமிஷ கோபம் ஒரு முழு குடும்பத்தையே அழிச்சிடுச்சு. இது வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க. இந்த ஒட்டுமொத்த கேஸோட சுருக்கம். எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களா மாறி அது கோபமா வெடித்த அந்த ஒரு சில வினாடிகள், அந்த வினாடிகள்ல எடுக்கப்பட்ட ஒரு முடிவு பலருடைய வாழ்க்கையை நிரந்தரமா இருள தள்ளிடுச்சு. இந்த சம்பவம் முன்கூட்டியே திட்டமிட்ட கொலையா இல்ல திடீர் பதற்றத்துல நடந்ததா அப்படிங்கிற விவாதம் காவல்துறைக்கும் மக்களுக்கும் நடுவுல பெருசா எழுந்தது. உடலை மறைக்க அந்த நீல நிற ட்ரம்மை பயன்படுத்திய விதமும், வீட்டை சுத்தம் செஞ்ச அந்த அரைக்குறையான முறைகளும் இது முன்கூட்டியே திட்டமிட்டதில்ல, மாறாக கோபத்துல நடந்துவிட்ட ஒரு தப்ப மறைக்க எடுக்கப்பட்ட ஒரு திடீர் பதற்றமான முயற்சி அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சுட்டிக்காட்டுச்சு. இந்த நீல நிற ட்ரம் செய்தி வெளியானதுமே மக்கள் வெறும் இந்த குற்றத்தை பத்தி மட்டும் பேசல, ரொம்ப ஆழமான சில விஷயங்களை விவாதிக்க தொடங்குனாங்க.
மாணவர்களோட எதிர்பார்ப்புகளின் இருண்ட பக்கம், இளைஞர்களோட மனநலம் மற்றும் அவங்க சந்திக்கிற கடுமையான அழுத்தம், சாதாரண குடும்பங்களுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற கசப்பான உண்மைகள், அப்புறம் திடீர்னு ஏற்படுற எமோஷனல் பிரேக்டவுனோட விளைவுகள்னு இது ஒரு மிகப்பெரிய சமூக பிரச்சனையா உருவெடுத்துச்சு. இப்போ இந்த வழக்கோட தற்போதைய நிலை என்னன்னா, முக்கிய சந்தேக நபரான அந்த இளையன் போலீஸ் கஸ்டடியில இருக்கான். போலீசாரோட ஆரம்பகட்ட விசாரணை ரொம்ப தெளிவா இருந்தாலும், முறையான தடயவியல் ஆய்வுகளும் நீதிமன்ற நடவடிக்கைகளும் முடிஞ்சு இறுதி தீர்ப்பு வர இன்னும் மாசங்களோ இல்ல வருஷங்களோ கூட ஆகலாம். இந்த முழு பகுப்பாய்வின் முடிவுல நான் உங்ககிட்ட விட்டுச் செல்ல விரும்புற ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். மன அழுத்தம் மற்றும் குடும்ப எதிர்பார்ப்புகள் இது ஒரு உயிரை பறிக்கிற அளவுக்கு போறதுக்கு முன்னாடி அதை சரி செய்ய நம்ம சமூகம் போதுமான நடவடிக்கைகளை எடுக்குதா? ஒரு மனுஷன் உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறான்னு வெளியிருந்து யாராலையும் முழுமையா புரிஞ்சுக்க முடியாதுங்கிறத இந்த வழக்கு நமக்கு திரும்பவும் ஒரு முறை உணர்த்தி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான உண்மை சம்பவங்களின் பின்னணியில இருக்கிற உளவியல் இரட்டை அலசும் இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் பல உண்மை சம்பவங்களின் ஆழமான கதைகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு அதிர்ச்சிகரமான உண்மை சம்பவத்தோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விழிப்புடன் இருப்போம்.